ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹா. வணக்கம். இந்த 2026 மார்ச் ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்லணும். எப்படின்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் யாரும் சார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஜாதகம் கொடுக்கும்போது அவர் உங்க லக்னம் என்னன்னுட்டு கண்டுபிடிச்சு உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவர் சொல்லணும். எல்லாமே இல்லை, சில கொஞ்சம் ஒரு உங்க லைஃப்ல நடக்கிற இவெண்ட்ஸ் சொல்லி உங்க லக்னம் என்ன லக்னம் உங்களோடது அது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் எப்பவுமே சரியா இருக்காது. ரெண்டாவது நம்ம பாஸ்ட் சொல்றவருக்கு நம்ம ஃபியூச்சர் சொல்ற ஒரு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நாமே அவர் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது அவர் பூஜை பத்தி சொல்லும்போது, ரெமெடிஸ் பத்தி சொல்லும்போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இருக்கிற அந்த ரெமெடிஸ் தான் சொல்லணும். எப்படின்னா, ஜபம், மந்திர ஜபம், தானங்களை பத்தி. ஸோ அது விட்டுட்டு ஜோதிடத்துல இல்லாத தோஷங்களை பத்தி, கால சர்ப்ப தோஷம், என்னென்ன தோஷங்கள் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நியூமராலஜி படி, டேரோட் கார்டு, இது எல்லாமே ஜோதிடம் கிடையாது. அதே மாதிரி காஸ்ட்லியான பூஜைகள் எல்லாம் நம்ம ஜோதிடத்துல இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராலையும் நம்ம தலையெடுத்த மாற்ற முடியாது. ஸோ இப்போ நான் கோடீஸ்வரர் ஆகணும், நான் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும், இதெல்லாம் ஏதாவது பூஜை பண்ண நடக்குமான்னு கேட்பாங்க. அது அப்படியெல்லாம் நடக்காது. உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும் நடக்கும். அந்த டெஸ்டினியை நாம அக்செப்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நாம பண்றதுக்கு அவர் நம்ம தயார் பண்ணணும். யாரு? அஸ்ட்ராலஜர். ஸோ இந்த மாதிரி நீங்க உண்மையான ஜோதிடத்தை யார் இருக்காங்களோ அவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுன்னா ஒரு ஈஸி கிடையாது, ரொம்ப டைம் வேணும். ஸோ ராசியிலேருந்து, லக்னத்திலேருந்து, பாத லக்னத்திலேருந்து, ஸோ நிறைய தசைகள் இருக்கு. சில பேருக்கு விம்சோத்திரி தசை மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க 48 தசை பீரியட்ஸ் இருக்கு. யோகினி தசை, சர தசை நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கைரேகையும் பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. தனுசு ராசி 2026 மார்ச் மாதத்துல இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு பார்க்கலாம். தனுசு ராசியில பிறந்தவருக்கு ஃபர்ஸ்ட் சப்தம பாவத்தில் இருக்கிற இந்த குரு கிரகத்தை நாம பார்க்கணும். ஸோ இந்த குரு கிரகம் கல்யாணம் கொடுக்கிற ஒரு குரு கிரகம். ஸோ உங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம், என்கேஜ்மெண்ட் நடக்கலாம், நல்ல சம்பந்தம் வரலாம். ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு, ஏதாவது பிரச்சனை நீங்க வெளியே வந்திருக்கலாம், அங்கே கூட ஒண்ணு கூடுற சான்சஸ், காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு. தேர்ட் ஹவுஸ் பார்த்தா சிப்ளிங்ஸ் கூட, உங்க கூட பிறந்தவங்க கூட நீங்க சண்டே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஜாகிரதையா இருங்க. அன்னெசரி ஜெர்னி, உங்களுக்கு இஷ்டம் இல்லாத ஜெர்னிஸ் நீங்க பண்ணணும். அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க சிக்குவீங்க. ஜாகிரதை இருங்க, அங்க லாபம் இருக்காது. மூணாவது வீட்டுல இருக்கிற கிரகங்கள் பார்த்தா, நீங்க ஏதாவது ஒரு ரைட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா, தொழில் பண்ணிட்டு இருந்தா அங்க சக்சஸ் அதிகமா இருக்கு. கைக்கு சம்பந்தப்பட்ட ஃபார் ஜிம் நடத்துவாங்க, சில பேரு காம்படிஷனுக்கு போவாங்க, அங்க எல்லாமே சக்சஸ் இந்த ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. சதுர்த்த பாவத்தில் இருக்கிற கிரகங்களை பார்த்தா ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், வீடு கட்டுற யோகம், லேண்ட் வாங்குற யோகம் எல்லாமே இருக்கு. ஒரு வேலை வாங்குறதுக்கு சரியான ஒரு என்விரான்மெண்ட் இல்லைன்னா ஒரு மனசு, உங்க மனசுல அந்த தாட்ஸ் வரலாம் உங்களுக்கு அது வாங்குறதுக்காக. ஸோ இது எல்லாமே டெவலப்மெண்ட்ஸ் நீங்க பார்ப்பீங்க. இத்தனை நாள் அது இருக்காது, இப்போ அது வரும். ஸோ இந்த கல்யாணத்துக்கு நல்லா இருக்கு, சதுர்த்த பாவம் நல்லா இருக்கு, தேர்ட் ஹவுஸ் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. நவம பாவத்துல இருக்கிற கிரகங்களை பார்த்தா தந்தைக்கும் மகனுக்கும் நடுவே சண்டைகள் வரலாம், அப்பாவுக்கு மக்கள் குழந்தைகளுக்கு. ஜாகிரதை இருங்க. அன்னெசரிட்டியில வெளிநாட்டுக்கு ஜாபுக்கு யாரை ட்ரை பண்றீங்களோ அவருக்கு நல்லது. ஜாபுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விதமான முயற்சி நீங்க எடுத்ததாலும் கூட நீங்க சக்சஸ் ஆவீங்க. இன்டர்வியூ கொடுங்க, தேடுங்க, சக்சஸ் இருக்கு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, சக்சஸ் இருக்கு. எந்த விதமான பிசினஸ் ஆனாலும் சரி, அங்க சக்சஸ் இருக்கு, ஹாப்பினஸ் இருக்கு. மேரிட்டல் லைஃப்ல கூட நல்லது இருக்கு, குழந்தைகள் பாக்கியம் இருக்கு. ஸோ ஒரு ராசியில எல்லாமே நல்லது நடக்காது, அப்படியே எல்லாருமே கெட்டது கூட நடக்குது. எல்லாம் மிக்சடா இருக்கும். எதுக்குன்னா, நம்ம மிக்சடா தான் நம்ம எப்படி இது பண்ணுவோம், கர்மம் பண்ணுவோம் இல்லையா? அதனால திருட கர்மம், அதுட கர்மம், துட கர்மம், சஞ்சிதா பிராரப்த கிரியாமான கர்மம்னு சொல்லுவாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் அது மேலேதான் இந்த கிரகங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். நமஸ்தே.